வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Terrace. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நிறையா ஃபார்முலாஸ் சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பார்ப்போம். சரி, இப்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. ப்ரோக்ராம் ரன்ஸ் இன் 10 செகண்ட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் ஏ. ஒரு கம்ப்யூட்டர் ஏல ஒரு ப்ரோக்ராம் 10 செகண்டில் ரன் ஆகுது. விச் ஹேஸ் 2 GHz ப்ராசஸரு. இட் ட்ரை டு பில்ட் அ கம்ப்யூட்டர் பி விச் வில் ரன் த ப்ரோக்ராம், அதாவது சேம் ப்ரோக்ராம் தான், இன் 6 செகண்ட்ஸ். This increase in clock rate is possible, but it will affect the rest of CPU design, causing computer B to occur 1.2 times as many clock cycles as computer A. For that program, which clock rate will tell the designer to target. அதாவது நம்மளுக்கு இப்போது கம்ப்யூட்டர் ஏட்டு ஒரு 10 செகண்ட்ஸில் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுறது, நம்ம 6 செகண்ட்ஸில் ரன் ஆகணும் அதே சேம் ப்ரோக்ராமை ஒரு கம்ப்யூட்டர் பி வச்சு. அந்த கம்ப்யூட்டர் பி எப்படி நம்ம ஒரு டிசைனர்கிட்ட எப்படி நம்ம பண்ண சொல்லுவோம், கிளாக் ரேட் எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும், அதுதான் இப்போ அந்த கொஸ்டின், அதுதான் நம்ம ஆன்சராக ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் டைம் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏ வந்து 10 செகண்ட்ஸு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் கிளாக் ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிளாக் ரேட் தான் கிளாக் ஸ்பீடு ஜிகாஹெட்ஸில் வரும் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். இப்போ கிளாக் ரேட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 GHz. 2 GHz எப்படி எழுதலாம்னா 2 × 10⁹ சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்ட்டு எழுதலாம். இதுதான் நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா. CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு clock cycle of number of clock cycles அதில் பார்த்துருப்போம். இதில் வந்து number of clock cycles of A divided by clock rate. இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் டைம் தெரியும் ஏக்கு 10 ஈக்குவல் டு நம்ம clock cycles of A கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டிவைடட் பை, அது வந்து clock cycles of A வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம், டிவைடட் பை 2 × 10⁹. அதாவது அது வந்து clock rate. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 20 × 10⁹. அதாவது 20 × 10⁹ கிளாக் சைக்கிள்ஸ் இந்த ஏக்கு இருக்குது. இப்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது அதே இது CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க 1.2 டைம்ஸ் ஃபாஸ்டர்ட்டு. அதனால் 1.2 டைம்ஸ் இன்ட்டு கிளாக் சைக்கிள்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை கிளாக் ரேட் ஆஃப் பி. இப்போது நம்ம எக்ஸிக்யூஷன் டைம் தெரியும் பிக்கு 6 செகண்ட்ஸு. 6 ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு கிளாக் சைக்கிள் ஆஃப் ஏ போனதில் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். அதில் வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 × 10⁹ டிவைடட் பை கிளாக் ரேட் ஆஃப் பி நம்ம கண்டுபிடிக்கணும். கிளாக் ரேட் ஆஃப் பி தான் கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. டிசைனர் எந்த விதமான ப்ராசஸர் எவ்வளோ ஸ்பீடில் நம்ம டிசைன் பண்ணுவார்ட்டு. இப்போ கிளாக் ரேட் ஆஃப் பி அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆன்சர் கொண்டு போயிருங்க. அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × 10⁹. அதாவது அது 4 GHz ப்ராசஸர் கம்ப்யூட்டர் பிக்கு கொடுத்துருந்தா அது வந்து ஒரு ப்ரோக்ராமை, அதாவது ஏல கொடுத்த அதே சேம் ப்ரோக்ராமை 6 செகண்ட்ஸில் நம்ம கம்ப்யூட்டர் பியில் அது ரன் பண்ணி கொடுக்கும். இந்த சம் ஒழுங்காக புரியாட்டி திருப்பியும் ஃபார்வர்ட் பண்ணி திருப்பியும் பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. போன வீடியோ பார்த்துருந்தா இப்போது நம்ம பார்ப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் அந்த டாப்பிக்கை பார்ப்போம். இப்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா அதில் நிறையா 50 லைன்ஸ்க்கு கோடு எழுதுகிறோன்னா அந்த கோடிங் அந்த 50 லைன்ஸ் அது ஒரு இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பிரிண்ட் எஃப்ட்டு கொடுத்திங்கன்னா பிரிண்ட் ஆக்கும் நம்ம எது கொடுத்தாலும். அதுதான் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அந்த 50 லைனு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு. இப்போ ஒரு ப்ரோக்ராமில் எழுதியிருந்தோன்னா இப்போ அதேமாதிரி ஒரு இதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து கிளாக் சைக்கிள்ஸ் வந்து வேரி ஆகும். அதாவது இப்போ பிரிண்ட் எஃப்க்கு 2 கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படலாம். இப்போ ஸ்கேன் எஃப்க்கு 3 கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படலாம். அந்தமாரி கிளாக் சைக்கிள்ஸ் வேரி ஆகும். இப்போ ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்பைலர் தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோக்ராமில் ஸ்கேன் எஃப்ட்டு கொடுத்து பிரிண்ட் எஃப்ட்டு கொடுத்து ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போ அந்த கம்பைலர் தான் அதை கம்பைல் பண்ணி அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் ரிசல்ட்டாக. இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸிக்யூஷன் டைம்.
அதாவது அது எப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக எக்ஸிக்யூஷன் டைமும் அதிகமாக எடுத்துக்கும் அந்த கம்ப்யூட்டரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ அதே ஒரு ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 லைன்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறக்கும் 20 லைன்ஸ் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இது 2 மினிட்ஸில் முடிஞ்சதுன்னா அது 3 மினிட்ஸில் முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸுக்கு உண்டான பேசிக். இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது, CPU கிளாக் சைக்கிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா. CPU கிளாக் சைக்கிள்ஸ் ஈக்குவல் டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ ப்ரோக்ராம் இன்ட்டு ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா இருக்கும். இப்போது அதில் அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இன்டூ ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு கிளாக் சைக்கிள்ஸ் டைம் வேரி ஆகும். இப்போ பிரிண்ட் எஃப்க்கு 2 கிளாக் சைக்கிள்ஸு, ஸ்கேன் எஃப்க்கு 3 கிளாக் சைக்கிள்ஸு அந்தமாரி வேரி ஆகும். அதெல்லாம் ஒரு ஆவரேஜ் எடுத்து ஒரு கிளாக் சைக்கிள்ஸ் பர் டைம். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ப்ரோக்ராம் எத்தனை லைனு இன்டூ ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆவரேஜ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஆவரேஜ். அதுதான் இந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு சம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த கொஸ்டினை நான் படிக்கிறேன். Suppose we have 2 implementations of the same instruction set architecture. Computer A has a clock cycle time of 250 picosecond and a CPI. CPI என்னன்னா ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிபிஐ ஷார்ட் ஃபார்மில். கிளாக் சைக்கிள்ஸ் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுதான் இப்போ கொஸ்டின் வருவோம். சிபிஐ ஆஃப் 2.0 ஃபார் அ சேம் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டர் பி as a clock cycle time of 500 picosecond and CPI of 1.2 for the same program. Which computer is faster for this same program and by how much? அதாவது எந்த கம்ப்யூட்டரு நம்ம இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும், அது எவ்வளோ பர்சன்ட், ஹவு மச்க்கு, எவ்வளோ ஸ்பீடில் நம்மளுக்கு முடியும் அப்படின்ட்டு நம்ம ஆன்சரை சொல்லணும். இப்போ ஆன்சரை பாருங்கள். Since it is a same program, the number of instructions of A and B ஆர் சேம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு காமனாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கோங்க, எக்ஸிட்டு. இப்போ CPU கிளாக் சைக்கிள்ஸ் ஃபார் ஏ அது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ட்டு சிபிஐட்டு பார்த்தோம் ஃபார்முலா. அது இப்போது நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டு இதில் சேமாக இருக்கனால எக்ஸ் இன்ட்டு சிபிஐ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 2.0. இப்போ சிபியோட எக்ஸிக்யூஷன் டைம் கண்டுபிடிக்கணும். சிபியோட எக்ஸிக்யூஷன் டைமுக்கு போன வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு ஃபார்முலா. அதை நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்து தான் தெரியும். சிபியூ எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள்ஸ் டிவைடட் பை கிளாக் ரேட்டு. இப்போ அந்த கிளாக் ரேட்டை 1 கிளாக் ரேட் தான் எனக்கு கிளாக் சைக்கிள்ஸ் எடுத்துருங்க. நான் 1 கிளாக் ரேட் தான். 1 கிளாக் ரேட் ஈக்குவல் டு கிளாக் சைக்கிள் டைம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். CPU execution time of A equal to CPU number of clock cycles into clock cycle time. இப்போ அதை ஆக்னே நம்மளுக்கு கிளாக் சைக்கிள்ஸ் கிடச்சிது. அது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2x இன்ட்டு கிளாக் சைக்கிள் டைம் கொடுத்துருக்காங்க 250 picosecond. இப்போ அதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 500 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு picosecond. இதுதான் ஒரு CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏ. அதே CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் பிக்கு அப்படியே நீங்கள் பாருங்கள், அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு picosecond வரும். இப்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் பி டிவைடட் பை எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏ. இதுவும் போன வீடியோவில் பார்த்த ஃபார்முலா தான். இது அப்படியே நீங்கள் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏயும் பியும் 600 எக்ஸ் picosecond டிவைடட் பை 500 எக்ஸ் picosecond. அப்படியே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா கடைசியில் 1.2 picosecond ஆன்சர் வரும். இதுதான் பர்ஃபார்மன்ஸோட ஆன்சரு. ஆனால் நீங்கள் இப்போ எது ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸிக்யூஷன் டைம் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஹை. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 எக்ஸிக்யூஷன் டைம். அதனால் இப்போ அதைப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஏ தான் பர்ஃபார்மன்ஸில் அதிகம். இப்போது கடைசியில் ஏ தான் 1.2 picoseconds ஃபாஸ்டர் தென் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.